मेरा नाम सिद्धार्थ है, मैं एक एस्ट्रोनॉट हूँ। आई एम योर फ्यूचर हस्बैंड। रियल लाइफ में टाइम ट्रैवलिंग प्रैक्टिकली मुमकिन है? धनी मुझे छोड़कर मत जाओ। ये सब आपकी ही गलती है, आप ऐसा कैसे कर सकते हैं? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓடிடிலலாம் போய் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை பாருங்கள். இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ நான் பேர் சொல்கிறேன், சர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஒரு மலையாள படம் தான். பரத் அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் மலையாளத்தில் ஷனம் அப்படின்ற பேர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்ல ஓஜான்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. அதாவது ஓஜா போர்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட டைட்டிலா இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் கிடைச்சிரும். பரத் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. சரி, முதல்ல நான் கதை சுருக்கத்தை சொல்றேன். பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு. பிலிம் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பாரு. ஒரு 4 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த வீட்டில் நிறைய அமானுஷம் இருக்கிறதா இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை மீறியே இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன்னா இவங்களோட கதைக்கு அந்த வீடு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஸோ சாரு, சில ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்லயே லால் அப்படின்ற ஒரு வயசான கேரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட தான் ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட மர்மம் இல்ல, இந்த வீட்டுல பேய் பிசாசு இருக்கு, அவர் பேய் பிசாசை பத்தி ஆராய்ச்சி பண்றவரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீட்டில் பேயா இருக்கிறது யாரு, இந்த ஸ்டூடெண்ட்டையும் இந்த சாரியும் துரத்துறது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான ஃபிளாஷ்பேக்லாம் நமக்கு காட்டுவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். என்ன எல்லா கதையும் சொல்லிட்டேன்னு யோசிக்காதீங்க, நான் நிறைய விஷயங்களை சொல்லாம தான் இருக்கேன். நீங்க கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல செகண்டா நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கூடாஷா அப்படின்றது. மலையாளத்துல இந்த படம் இந்த பேர்ல தான் அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல காட்ஃபாதர் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. காட்ஃபாதர் தமிழ் டப்டு மூவின்னு போட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்துல பாபுராஜ் அப்படின்றவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது மலையாள சினிமால சைடு கேரக்டர், அந்த இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்றவர் தான் இவரு. ஆனா இந்த படத்துல லீடு கேரக்டரை இவர் தான் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கஜினி படத்தெல்லாம் சில இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். பாபுராஜை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கிரைம் அடிதடிலாம் பண்றவரா இருப்பாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்காரு. பொண்ணு தான் உயிர்னு சொல்லலாம். பாபுராஜை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, கூட ஒரு நபர் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. 2 பேரையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாபுராஜ் சேர்த்து வைக்கிறாரு. அந்த அளவுக்கு கூட இருக்க அந்த பையனை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாபுராஜோட பொண்ணுக்கு ஏதோ ஆயிருது, காணாம போயிடுறாங்க போல. அதை தாண்டி பாபுராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்துருது. என்ன பிரச்சனைனா, அவருக்கு நடக்கிறது நிஜமா இல்லனா கனவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காரு. ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துருது. இந்த ப்ராப்ளத்தை தாண்டி காணாமோன இவரோட பொண்ணை இவர் கண்டுபிடிச்சாரா, அதே மாதிரி பொண்ணு காணாமோனதுக்கு காரணம் யாரு, அவங்கள பழி வாங்குறதுக்காக இவர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாருன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான படம்லாம் பார்க்கறது எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல தான் இந்த படம் அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு 3G A Killer Connection அப்படின்றது. இந்த படமும் தந்தி ஒன்ல தான் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. 2013 இந்தியில வெளியான ஒரு படம் தான். ஆக்சுவலா கத்தியில வில்லனா ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல, அவர் பேர் நெயில் நித்தின் முகேஷ். அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. உண்மையாலேயே சொல்றேன், இது சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஃபிஜி தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல காதலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இவர் வந்திருப்பாரு. அப்படி வரும்போதே இவரோட போன் இருக்குல்ல டேமேஜ் ஆயிடும். அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்து டேமேஜ் ஆயிடும். புது போன் தான் வாங்கணும்ன்ற ஒரு நிலைமை வருது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த டைம் தானே 3G லாம் வந்தது, ஒரு 3G போனை வாங்கிடுறாரு. அந்த போனை வாங்கினது தான் இவர் பண்ண பெரிய தப்பு. அந்த போன்ல வந்து வித்தியாசமா இவருக்கு சில வீடியோலாம் தெரியுது. அதாவது வேற ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ற மாதிரிலாம் இவருக்கு வீடியோ தெரியுது. அந்த போன் இவர் கையில வந்ததுல இருந்து இவர் நிறைய அமானுஷ்யமா நடந்துக்கிறாரு. அதாவது பேய் பிடிச்சா நடந்துப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. கூட இருக்க இவரோட காதலியும் என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த போனுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கிறது தெரிய வருது. அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும்ன்றது இந்த காதல் ஜோடிக்கு தெரிஞ்சிருது. அவங்களுமே இந்த போனுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இந்த போன்ல இருக்க பேய் யாருன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க.
கடைசியில் கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலனா நிச்சயமாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஃபோனுக்குள்ள ஒரு பேய் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. எண்டிங்கா ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸோட முடிச்சிருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியில் வெளியாகும் போதே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இப்போ தமிழ்லேயே இந்த படம் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கர்மா அப்படின்றது. இது ஒரு மராத்தி படம் தான். பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதுவும் தந்தி ஒன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. கர்மா தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, இந்த ஒய்ஃப் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கல்ல, கூட வேலை பார்க்குறவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. உன் ஹஸ்பண்டை நான் வாரணாசியில பார்த்தேன், நீயும் ஹஸ்பண்டும் வந்திருந்தீங்க போலன்னு கேட்குறாரு. நான் வாரணாசிக்கெல்லாம் போலியே, அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் மீட்டிங்காக வெளியூருக்கு போயிருக்காரு, வாரணாசிக்கு போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கூட வேலை பார்க்குற அந்த நபர் இருக்கார்ல, இல்ல கண்டிப்பா உன் ஹஸ்பண்டை தான் பார்த்தேன், வாரணாசியில வச்சு பார்த்தேன், நீ வேணா ஹஸ்பண்ட் கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, நீங்க வாரணாசிக்கு போனீங்களான்ற மாதிரி. நான் வாரணாசிக்கெல்லாம் போலன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா இவங்களால போக போக நம்ப முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வாரணாசிக்கு போயிருக்கிறத பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் வாரணாசிக்கு போயிருக்காருன்னா அதை ஏன் நம்ம கிட்ட மறைக்கிறாரு? ஹஸ்பண்டுக்கு அந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சார்ந்து இந்த ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய விசாரணைலாம் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்த இவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஜின் அப்படின்றது. இந்த ஜின் படத்தை பொறுத்த வரைக்கும் முகேன் ராவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. பிக் பாஸ்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அவர் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு டீசென்ட்டான படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். நம்ம ஹீரோ முகேன் ராவ் இருக்கார்ல, ஒரு பிரேக்கப்ல இருக்காரு. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாரு. வெளிநாட்டுல தான் இருப்பாரு, மலேசியால இருப்பாரு. திரும்பி தமிழ்நாட்டுக்கு போலான்னு யோசிக்கும் போது ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வராரு. இவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெட்டியை பாக்குறாரு. இந்த பெட்டியில என்ன இருக்கு, இந்த பெட்டியை நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த கடைக்காரரும் இதுக்குள்ள ஒரு ஜின் இருக்கு, இந்த ஜின்னு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு பெருசா புரிய மாட்டேங்குது. சரி, இந்த பாக்ஸை வாங்கிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. உள்ள ஜின் இருக்குன்ற வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் சொல்றாரு. வீட்டை சேர்ந்தவங்களும் இந்த ஜின்னால ஏதாவது ஆபத்து வந்துற போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சா, இந்த ஜின்னு நல்லது மட்டும் தான் பண்ணும், ஆபத்தெல்லாம் தராதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா போக போக ஃபேமிலியில நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஜின்னு தான் காரணம்ன்ற மாதிரி ஹீரோவா நினைக்கிறாரு. இந்த பெட்டி வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் இந்த பெட்டி நமக்கு வேணான்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. வீட்டுல நடந்த பிரச்சனைக்கும் இந்த ஜின்னுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதாவது பயங்கரமா இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன், பார்க்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா இந்த படத்தை யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்ல படங்கள் தான். இதுல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க, எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.